அன்பு உறவுகளே வணக்கம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்ப இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா நேற்று ஒரு ஆர்டிகல் வந்தது இந்த டாஸ்மாக் இஷ்யூ பத்தி. இந்த டாஸ்மாக் இஷ்யூல ஆளுங்கட்சியா வர்றதுக்கு முன்னாடி தாவேகா என்னென்ன குற்றச்சாட்டுகள் திமுக மேல வச்சதோ அந்த அத்தனை குற்றச்சாட்டுகளும், இன்னும் சொல்ல போனா அதுக்கு மேல இன்னும் நிறைய குற்றச்சாட்டுகளும் இப்ப டாஸ்மாக் மேல இந்த ஒரு மாச நிகழ்வுகள்ல மக்கள் குற்றச்சாட்டா வைக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ இது எல்லாத்தையுமே அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் விலாவரியா பேசுது. அதனுடைய சாராம்சம் என்னன்னா, 717 கடைகள் மூடப்பட்டதாக இவங்க அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்கன்னு பாக்குறோம். அதாவது அவர் ஜெயிச்ச உடனே போட்ட ஆர்டர்ல 717 கடைகள் மூடப்படுவதாக சொன்னாங்க. ஆக்சுவலா அந்த அளவுக்கு கடைகள் மூடப்படல. அதுல ஆக்சுவலா மூடப்பட்ட கடைகள் 460 தான். இப்ப இந்த 717க்கும் லிஸ்டும் அவங்க வெளியில, ஜீவோவும் சரியான ஜீவோ இல்ல, வெறும் 460 கடைகளை மட்டும் மூடினாங்க. ஆனா இதுல என்ன சிக்கல் என்னன்னா, அந்த ஆர்டிகல்ல எழுப்பப்பட்டிருக்கிற பிரச்சனை 2 பிரச்சனை. ஒண்ணு இவங்க சொன்ன மாதிரி முழுவதுமாக கடைகள் மூடப்படல, பார்ஷியலாக மூடப்பட்டது. அதுவும் பின்னல் திரும்ப பெறப்பட்டது. அந்த 460 கடைகளுமே திரும்ப அது இயங்க ஆரம்பிச்சிச்சுங்கிறது முதல் குற்றச்சாட்டு. 2வது குற்றச்சாட்டு டாஸ்மாக் ஊழியர்கள் மத்தியிலே 717 கடைகளை மூடுறதுக்கான அந்த ஆதரவு இல்லை. அவங்களே அதுக்கு உள்ளுக்குள்ளவே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுமக்களும் குடிகாரர்களும், அதாவது குடிகாரர்கள் சொல்லக்கூடாது, குடிமகன்களுமே இதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. ஆக இப்ப இந்த 3 சைட்ல இருந்து இந்த அரசாங்கத்துக்கு சிக்கலாது. ஒண்ணு டாஸ்மாக் ஊழியர்கள், 2வது பொதுமக்கள், 3வது நிறைவேற்ற முடியாத அதிகாரிகள். இப்ப இந்த சூழல்ல திரிசங்கு சொர்க்கத்துல இந்த டாஸ்மாக் இயங்கிட்டு இருக்கிறத பாக்குறோம். ஆக இப்ப இந்த மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா, மொத்த கடைகளும் மூடுறன்னு சொல்லிட்டு ஒரு கடையும் மூடல. 460 கடைகளை மூடி பின்னாடி அதுல இருந்து எதிர்ப்பு தெரிவிச்சோடனே அது மறுபடியும் இயங்க ஆரம்பிச்சிருச்சு. சில கடைகள், மூடப்பட்ட கடைகள் அந்த இடத்துல இயங்காம வேற நம்பர் போடப்பட்டு அதுக்கு அருகாமையிலே அந்த 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 500 கடைக்கு இல்லாம வேற ஒரு கிரே ஏரியாவில் இதே கடையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது இன்னொன்னு. அதை விட மிக கொடுமை எஃப்எல்டி என்று சொல்லப்படுகிற மணமகிழ்நன் மன்ற கடைகள், அதிகமா சரக்கு விலையை வச்சு விற்கிற அந்த மன்றங்கள் துவக்கப்பட்டு விட்டன. ஆக இந்த 717 மூடணும் அப்படிங்கிறது அது அப்படியே மூணு மாதிரி மூடி முழு ஸ்விங்கில இன்னும் மோசமான முறையில அது இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப நம்ம இதுல தொடக்கத்துல இருந்து பாக்குறோம். இந்த ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி கரூர்ல இருந்து ஆரம்பிச்சு விஜய் பாட்டுக்கு 10 ரூபான்னு பாட்டு பண்ணாரு அப்படிங்கிறத பாக்குறோம். அது ஒரு மிகப்பெரிய எலெக்ஷன் பிரச்சனையாகவும், திமுகவினுடைய சால்வ் பண்ணப்பட முடியாத பிரச்சனையாகவும், திமுகவால் தீர்க்க முடியாத அல்லது திமுகவுக்கு தலைவலியான ஒரு பிரச்சனையாகவும் இந்த டாஸ்மாக் பாட்டுக்கு 10 ரூபான்னு பாடப்பட்டது அப்படிங்கிறத பாக்குறோம். சரி, நீங்க பாடினீங்க, இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த பிரச்சனையை நீங்க எப்படி சால்வ் பண்ணீங்க அப்படிங்கறதுதான் இப்ப இஷ்யூ. இவங்க 10 ரூபா பாட்டிலுக்குன்னு பண்ணாங்க. ஆனா இப்ப இவங்க வந்த பிறகு டாஸ்மாக் கடையில பாட்டிலுக்கு 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா வச்சு வாங்குறாங்கிறத பாக்கலாம். அதுல வேடிக்கை என்னன்னா, அந்த சேல்ஸ் மேனேஜர் அந்த டாஸ்மாக் அவுட்லெட்டோட சேல்ஸ் மேனேஜரே ரேட்டை பிக்ஸ் பண்ணி அவங்க இஷ்டத்துக்கு ஒரு ரேட்டை வாங்குறாங்க, ரேட்டை அதிகமா வச்சு விற்கிறாங்க. அப்புறம் இந்த எஃப்எல்டி சொல்லப்படுகிற மணமகிழ் மன்றத்துல பாத்தீங்கன்னா 100 ரூபா, 200 ரூபா அதிகமா வச்சு வைக்கிறாங்க ஒரு பாட்டிலுக்கு. ஆக இது சொல்யூஷன் கொடுப்பாங்க இந்த தாவேகா ஆட்சின்னு பார்த்தா, ஒட்டுமொத்தமா இந்த பிரச்சனையில அதிகமாக தான் ஆகிட்டு போயிருக்கு. இந்த கடைகளை மூடுறதுக்கு டாஸ்மாக் எதிர்ப்பு தெரிவிக்குது, அரசாங்க அதிகாரிகளும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இதுல சப்ஸ்டான்சியல் போர்ஷன் ஆஃப் த இன்கம் கவர்மெண்ட்டை ரன் பண்றதுக்கு உதவுதுங்கிறது அதிகாரிகளுடைய கூற்று. டாஸ்மாக் ஊழியர்களுடைய கூற்று என்னன்னா, நீங்க கடையை மூடினீங்கன்னா நாங்க எங்க போவோம். இன்னொரு கூட்டம் அவங்க என்ன வைக்கிறாங்கன்னா, இந்த 10 ரூபாய் எதுக்கு வாங்குறோம்னா, 20 ரூபாய் எதுக்கு வாங்குறோம்னா, அதுக்கு உள்ள கரண்ட் பில்லு, ஏத்துல இருக்கிற சார்ஜ், அப்புறம் அந்த லேபர் வாங்கிற பாட்டில் வாங்குறதுக்கான சார்ஜ், அப்புறம் நாங்க எக்ஸ்ட்ரா ஆட்களை வச்சு வேலை வாங்குறோம் இல்லையா, இதுக்கு எல்லாமே நாங்க எங்கேருந்து போறது. ஸோ மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ்ங்கிற கிரவுண்ட்ல எங்களுக்கு நிறைய செலவு இருக்கு. அந்த செலவை தான் நாங்க பாக்குறது ஒழிய நாங்க ஒன்றும் இதுக்குன்னு இதை நாங்க எங்க பாக்கெட்ல எடுத்துட்டு போகல. இதுக்கும் எங்களுக்கும் தனி மனித வருமானத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இன்ஃபேக்ட் எங்களுக்கு சம்பளம் கம்மியா இருக்குது, நாங்க சேர்ந்த என்ன சம்பளமோ அதே சம்பளம் தான் கொடுக்குறாங்க, எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் புலம்புறாங்க. அரசாங்க அதிகாரிகள் வருமானம் போயிடக்கூடாதுன்னு இன்னொரு புலம்பல். குடிமகன்கள் வேற மாதிரி புலம்புறாங்க. எங்களுக்கு இதுல ஒரு சொல்யூஷன் கிடைக்குதுன்னு நினைச்சா நாங்க விஜய்க்கு ஓட்டு போட்டோம், ஆனா ஓட்டு போட்டோம் எங்களுக்கு பனிஷ்மெண்ட் மாதிரி இன்னும் நிறைய தான் சார்ஜ் ஆகுது, இன்னும் பிரச்சனை தான் அதிகமாகுது, எங்களால நிம்மதியா குடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு குற்றச்சாட்டும் அவங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக இந்த மாதிரியான ஒரு முக்கோண பிரச்சனை அல்லது திரிசங்கு சொர்க்கத்துல மாட்டிக்கிட்டு இந்த ஆளுங்கட்சி முழுகிதுங்கிறத பாக்குறோம். ஆக இப்ப ஒரு மீட்டிங் இப்ப நடத்ததான் சொன்னாங்க சிஎம் தலைமையில, அதோட முடிவு வரல.
அது முடிவு வந்த பிறகு நம்ம அதை மறுபடியும் விமர்சிப்போம். ஆனா இப்போதைக்கு உள்ள சூழ்நிலையில இந்த அரசாங்கத்துக்கு உண்மையிலேயே ஒரு ஆர்வம் இருந்தால், நிறைய கடைகளை மூடணுங்கிற திட்டமா இருந்தா அதை நேர்மையா செய்யுங்க. எத்தனை கடை மூடுறீங்களோ அந்த லிஸ்ட்டை வந்து ஜியோவில் போடுங்க. மூணதை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஒரு பக்கம் மூடுற மாதிரி மூடிட்டு அந்த 500 மீட்டருக்கு அந்த பக்கம் உள்ள கிரே ஏரியாவில் வந்து வேற நம்பரை வச்சு திறக்கிறது, அப்புறம் மூடப்பட்ட கடைகளுக்கு இணையா வந்து பிரைவேட் பார் FL2 பாரை வந்து அலோவ் பண்றது, இது வந்து பச்சை அயோக்கியத்தனம், இது ஃப்ராடுத்தனம், இது வந்து மக்களை ஏமாத்துறது. சும்மா நாங்க சொல்ற மாதிரி சொல்லுவோம், செய்யற மாதிரி எங்க இஷ்டத்துக்கு தான் நாங்க செய்வோம்னு சொல்றது வந்து இது வந்து ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய வேலை கிடையாது. இது வந்து ஒரு பச்சை அயோக்கியத்தனம் தான். அப்புறம் இதுல இன்னொரு ஆர்வம் இருக்கு. இதை வச்சு இதை எப்படியாவது பிரைவேட்டுக்கு தள்ளி லைசன்ஸ் கொடுத்து பிரைவேட் பார்களை என்கரேஜ் பண்ணலாங்கிற ஒரு முடிவு அரசாங்கத்துக்கு எடுத்துக்கிச்சுன்னா அதை விட ஒரு கேடுகட்ட முடிவு, கேடுகட்ட கவர்னன்ஸ் வேற எதுவும் எடுக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே இது தனியார்கிட்ட கொடுத்து பல பிரச்சனைகள் வந்து அவங்க கள்ள சரக்காக கூடவே ஓட்டி கள்ள சாராயம் ஒரு பக்கம் பெருகி நல்ல சாராயத்திலே கெட்ட சாராயத்தையும் இணைச்சி விட்டு பல பிரச்சனைகள் வந்த பிறகுதான் எம்ஜிஆரும் சரி ஜெயலலிதாவும் சரி இதை வந்து அரசாங்கமே நடத்துற மாதிரி டாஸ்மாக ஒப்படைச்சாங்க. இந்த சூழல்ல மறுபடியும் இது பிரைவேட்டா போச்சுன்னா இதை விட ஒரு வெட்கக்கேடு வந்து வேற எதுவுமே இருக்க முடியாது அப்படிங்கிறதா நம்ம இந்த நேரத்துல ஆணித்தரமா சொல்லிக் கொள்கிற ஒரு பாவம். ஏன்னா இதை வந்து பிரைவேட்டா ஆக்கிடலாம், ஆக்கிட்டு ஆதவர்ஜனாவுடைய அந்த லாட்ரி மார்க்கெட்டை கொடுக்கலாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அதே மாதிரி FL2 கொடுக்கும்போது கலப்பிரசாரத்தையும் ஓட்டலாங்கிற ஒரு அதன் மூலம் வந்து பல பிரச்சனைகளை உருவாக்கலாம், கள்ளசாரத்தையும் என்கரேஜ் பண்ணலாங்கிற மாதிரியான இந்த ஒரு இதுக்கு வழிவகுக்கிறதுக்கு இவங்க முடிவு பண்ணாங்கன்னா இதை எதிர்க்க வேண்டியது ஒவ்வொரு பிரஜையினுடைய கடமை. ஏன்னா குடிமகன்கள் கூட இது சம்பந்தமான தங்களுடைய எதிர்ப்பை தொடர்ந்து தெரிவிச்சாதான் இது வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். அரசாங்கம் வந்து இதை வச்சு ஓட்டு வாங்கினீங்கல்ல, இதை வச்சு ஆட்சிக்கு வந்தீங்கல்ல, இப்போ இதை சால்வ் பண்ணுங்க, நேர்மையா சால்வ் பண்ணுங்க. ஒண்ணு வந்து இப்போ டாஸ்மாக வேணாம்னா மது விலக்கு கொள்கை கொண்டு வாங்க, அப்படியா செய்யுங்க. இல்லை நாங்க இப்படி செய்யறோம், இதை கட்டுப்படுத்துறோங்கிற பேர்ல இந்த மாதிரி திருமுள்ளு பண்ணீங்கன்னா நீங்க மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் ஆவீங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறிச்சுன்னு வைங்க. ஆட்சிக்கு இது தீராத தலைவலியா மாறிடும். ஏற்கனவே மாறிடுச்சு, இது மிகப்பெரிய தலைவலியா இருக்கு அப்படிங்கிறத பொதுமக்கள் இதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குடிமகன்களும் ஒரு பக்கம் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக இதை நேர்மையான முறையில சால்வ் பண்ணுங்க. அப்படி முடியலையா குற்றத்தை ஒப்புத்துங்க. திரும்ப வந்து திமுக மேல பழிய போட்டு இதுல இருந்து தப்பிக்கலாம்னு பாத்தீங்கன்னா நீங்க தான் எக்ஸ்போஸ் ஆவீங்க. உங்களுடைய கட்சி தான் இது கெட்ட பேர் வாங்கும். விஜய்க்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு தீராத ஒரு பழியா மாறும் அப்படிங்கிறதா நம்ம இந்த நேரத்துல ஆணித்தரமா சொல்லிக்கிற கருத்து. ஏன்னா டாஸ்மாக் வந்து சாதா பிரச்சனை கிடையாது. இதுல இருந்து அப்படி தள்ளி போயிட முடியாது, இதை கடந்து போயிடவே முடியாது. இது அவ்வளவு பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுகிற ஒரு தீவிரமான ஒரு இஷ்யூ. இந்த இஷ்யூல நீங்க வந்து கேர்லெஸ்ஸா காமிச்சு இல்ல இது பிரைவேட்டுக்கு வித்துடலாம், இல்ல இது வேற மாதிரி நம்ம கட்சிக்காரங்களுக்கு லீஸ் விடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தான் இது கெட்ட பேர் வருங்கிறது தான் இந்த நேரத்துல நம்ம சொல்லிக் கொள்கிற விரும்புகிற கருத்தாகும். இது தொடர்ந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம தொடர்ந்து விமர்சிப்போம். அடுத்தடுத்த அமர்வுல இதுல வர விஷயங்களை வந்து பேசுவோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.